Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செட் கிங்ஸ் நேவல் பாரடைஸ் பஸ் செயின்ட் லூக்கியா கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 5வது சிபிஎல் மேட்ச். இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். மேட்சை பொறுத்தவரைக்கும் 2ஆம் தேதி செப்டம்பர் வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா விடிய காலையில 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெனுவை பொறுத்த வரைக்கும் வர்னர் பார்க் பெசட்ரோ செட் கிட்ஸ் இந்த இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே பெண்ணு, நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஎல் கரேபியன் பிரைம் லீக் எல்லா மேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது லாஸ்ட் 5 மேட்ச்ல இருக்க எல்லா பிளேயர்ஸும் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல எப்படி இருக்கிறாங்க, ட்ரீம் டீம்ல எத்தனை முறை வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நீ வந்து கேட்கலாம் டெலிகிராம்ல கொடுக்கலாமே, ஏன் வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ எல்லா மேட்சும் சொல்லியிருக்கேன். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல பேன் பண்ண போற நியூஸ் வந்து நாளாக வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. சப்போஸ் திடீர்னு டெலிகிராம் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ண சேனல்ல ஃப்ரீயா விடக்கூடாதுன்னு சொன்னதுதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்ஸ்ல வந்து ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் 5 மேட்ச்ல இருக்க ஃபார்ம் வைஸ்ல எப்படி இருக்காங்கிறத டீட்டெயிலா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ரீ வீடியோவும் பாருங்க. அது மட்டும் இல்லாம அதுலயும் கொஞ்சம் போய் பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ரீசெண்ட் 5 மேட்ச்லும் யார் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கிறதுலாம் இருக்கும். மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஆல்ரெடி மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குது. கிட்டத்தட்ட 250+ ரன் வரையும் அடிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் பெனுவை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச்ல சேஸ் பண்ற டீமும் பெருசா ஒரு இடமும் இல்லை. 210 ரன் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் வித்தியாசம் தான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ கடைசி வரையும் அவங்களும் வந்து போராடினாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் யாருன்னா பேட் பண்ற வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. பட் செகண்டா பவுல் பண்ற அந்த ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்குதுங்க. ஸ்டார்டிங்ல பிச்சு வந்து கொஞ்சம் பேட்டருக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு, நல்லாவே இது பண்றாங்க. பட் பிச்சு யூஸ்டு ஆக ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் போற பவுலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ரொம்பவே டாமினேட் பண்றாங்க, என்ஜாய் பண்ணி பவுல் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் பெனுவை பொறுத்தவரைக்கும் இதுவரை நடந்த மேட்ச் வச்சு பார்க்கும்போது செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 81 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 37 மேட்சும், பேட் செகண்டா பண்ண டீம் 43 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் பெருசா எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் ஒரு 6 மேட்ச்ங்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களுக்கும் செகண்ட் பண்ணவங்களுக்கும் வித்தியாசம். பட் இது யூஸ்டு பிச் ஆக செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெண்டா வந்து டீம் வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 166 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜமைக்கா தலைவாஸ் வந்து 255 அடிச்சிருக்காங்க. 5 ரன் வித்தியாசத்துல விக்கெட்ல இழப்புல. ஸோ லோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அதே ஜமைக்கா தலைவாஸ் தான் 80 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஹெட்விட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதை செட் கிங்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சும், செட் லூக்கியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்விடும் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச் ஹப்பரேட்ல வந்து இருக்கிறாங்க செட் லூக்கியா கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம மை ஃபேப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஸோ ஸ்மால் லீக்ல பே பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிராண்ட் லீக் அதாவது ஸ்மால் லீக் வைஸ் தான் பே பண்றோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த மை ஃபேப்ல ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். இதுல இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாவே வந்து இருக்குங்க. இதுல DDSம் கிடையாது அண்ட் GSTயும் கிடையாது. ஸோ ஆப்ல ஸ்மால் கான்டெஸ்ட் பே பண்றவங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கும் டெபாசிட் பண்ற மணிக்கும் GSTயும் பிடிக்கிறது கிடையாது.
டிடிஎஸும் அவங்க பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 5% வரைக்கும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க டெபாசிட் பண்ணாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா 5% கேஷ் போனஸ், வித்ட்ராவல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐஸ்ல வந்து ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம MyFab11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி ட்ரை பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆப்போட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். செட்கிக் நெவல்ஸ்பரை பொறுத்த வரைக்கும் கைன் மேரிஸ் அண்ட் பிளர்ச்சர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. பிளர்ச்சர் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் கேப்டனும் அவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவின் லூயிஸ், மைக்கேல் லூயிஸ், ட்ரெஸ்டன் ஸ்டப், ரூதர்ஃபுட், ஓடன் ஸ்மித், ட்ரெக்கஸ், ரியான் ஜான், ஆண்ட்ரூ நோக்கியா அண்ட் சம்சி. இவங்க தான் செட் கிங்ஸ் நெவல்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா செட் லூசியா கிங்ஸோட பிளேயரை பொறுத்த வரைக்கும் சார்லஸ், சீஃபர்ட், ஃபேப் டுப்ளிஸ், ரோஸ்டன் சோஸ், டெக்டர், டேவிட் பைஸ், அல்ஜாரி ஜோசப், நூர் அகமது, மேத்யூ ஃபோர்ட் அண்ட் கரிட் பிரியா. ஸோ இவங்க வந்து செட் லூசியா கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ செட்டிங் லூசியா கிங் டீமை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், கேன் மேரிஸ், ஓரன் ஸ்மித் அண்ட் ட்ரெக்கஸ். ஸோ இவங்க 4 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து இருக்காரு. பேட்டிங்லயும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பால்ல வந்து விக்கெட் இழந்துட்டாரு. விக்கெட் கீப்பிங் மூலமா பெருசா எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு. ஸோ ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. செகண்ட் ஆஃப் பேட் பண்றாரு, ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன் வச்சாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 டீம்ல இருக்கக்கூடிய 4. ஸோ ஓவராலா 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஃபுல்லா அந்த 20+ வந்து 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. அண்ட் கைல் மேரிஸ். ஸோ கைல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 2 ஓவர் பவுல் பண்ற ஆரம்பிச்சதுல 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்றதால பேட்டிங்ல இருந்து இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா ஓரன் ஸ்மித். ஓரன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிளே பண்ணாரு, இன்ஜுரி ஆயிடுச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணியிருந்தாரு. அதை பிளே பண்ணதுல ஸோ இன்ஜுரி ஆகி அப்பதான் ரெக்கவர் ஆகி வந்ததுனால ஸோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்ல வந்து ரிப்பேர் கொடுத்து பாருங்க, 1 அல்லது 2 விக்கெட் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓரன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா டெமிக் ட்ராக்கர்ஸ். ஸோ ட்ராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா சரி லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிம் ஸ்டெப்பரை பொறுத்த விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல, கொஞ்சம் ரொம்ப போரா தான் இருக்காரு. 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜா பாயிண்ட் வச்சோம்னா ஒரு 25ல இருந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. இந்த டீம்ல விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறதுனால இவர் வந்து அந்த பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு டிம் ஸ்டெப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்து இருக்காரு. ஸோ டிஃபரன்ஸ் எதுக்காக ட்ரை பண்றாங்க இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரோஸ்டன் சேஸ். ஸோ ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணாருன்னா இவங்கிட்ட இருந்து நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 1 விக்கெட்
கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் ரவுண்ட் பேட் பண்றாரு. இப்போ டாப் ஆர்டர்ல இருக்கவங்க கொஞ்சம் எல்லா விக்கெட் இழந்துட்டாங்கன்னா ஒரு பேட்டிங்ல இருந்து நம்ம காலில் ஒரு 25+2 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 25+2 வருதுன்னா ஒரு 30-35+ ஃபேண்டசி பாயிண்ட், பவுலிங் மூலமா ஒரு விக்கெட் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய 4 ஓவராலா ஒரு 60 ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ செகண்டா பவுல் பண்றாரு, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் 2 கேட்ச் வரையும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் டேவிட் வைஸ், ஸோ டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 ஓவர், ஸோ மோஸ்ட்லி வந்து 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 10+ வந்து ஒரு 15+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ட்ரக்கர்ஸ் அண்ட் ரூதர்ஃபுட், ஸோ இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டருக்கு வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்குது. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 10 ஒரு 15+2 வரைக்கும் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் பேச எதுவுமே இல்லை. ஸோ செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவரை வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு விக்கெட்டுக்கு ஆப்ஷன் பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. செகண்டா பவுல் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். டீம்ல இருக்கக்கூடிய 4, ஸோ ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விக்கெட் மூலியமா கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 15+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவரால் டீம் வரதுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவரு வந்து பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 15% எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ரூதர்ஃபுட், ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக எந்த மேட்ச்லையும் வந்து ட்ரீம் டீமுக்கு பெருசாக வரல. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்லையும் கொஞ்சம் பெருசாக எந்த ஒரு இல்லை. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+2 வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்டிங் ஆடுறது வந்து பெருசாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அடிச்சு ஆடணும். ஸோ செகண்டா தான் வந்து பேட் பண்றாரு, எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்படுறாரு. அப்படி இருக்கனால கொஞ்சம் ஏர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. அதே ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்றாரு, ஒரு 5 ஓவர் 6 ஓவர் இருக்கும்போது பேட்டிங் வராருன்னா இவர் வந்து ஜாலியாக வந்து ஒரு 25 ஒரு 30+ வரையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஜான்சன் சார்லஸ். ஸோ ஜான்சன் சார்லஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 20-25+ வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பொசிஷன் பாரு. ஃபர்ஸ்ட் இவர் வந்து பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரத லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, ஸோ அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, செட்கின்ஸ் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் லூயிஸ், ஓடின் ஸ்மித், ஸோ இவங்க 2 பேரும் லோவஸ்ட் பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ மைக்கேல் லூயிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பிளேயிங் லெவல் வரையும் வந்திருந்தாரு. வந்த மேட்ச்லயும் கிட்டத்தட்ட 70+2 வரையும் அடிச்சிருந்தாருங்க. கம்மியான பால் கிட்டத்தட்ட ஒரு 30 பால்ல 70+2 வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் வந்து இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 18% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பட் இவர்கிட்ட வேற மைனஸ், இவரோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸோ அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேச்சஸ் வேணா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே உடனே கம்பல்சரி கேச்சஸ் மூலமா கிடைக்க பாயிண்ட்ஸ் இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பட் ரீசன்ட் வயசுல ரொம்பவே சூப்பரா இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்டா ட்ரை பண்றவங்க இந்த ஆப்ஷன் வயசுல இவரை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா ஓடின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓடின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததான் செட் லூக் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரி பிரியர், நூர் அகமது அண்ட் மேத்யூ ஃபோர்ட். ஸோ இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 30% கீழே தான் இருக்காங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போத் ஒரு இம்ப்ரூவ் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கரிபிரியர் பொறுத்தவரைக்கும் கரிபிரியர் அண்ட் மேத்யூ ஃபோர்ட் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரான ஃபார்மா இருக்காங்க 2 பிளேயர்ஸுமே.
ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் 5 மேட்சோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா 9 விக்கெட் 8 விக்கெட் அந்த மாதிரி மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது தான் பவர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க போது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட், ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இவங்களுக்கு வந்து இது இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, ஸோ 2 பேத்துல வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. 2 பேரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும், விக்கெட்டிங் ஆப்ஷனா இருக்கட்டும், லாஸ்ட் 5 மேட்ச்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் நூர் அகமது, ஸோ நூர் அகமது பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இவரு வந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல 5 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இப்ப அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பெஸ்ட் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ கேன் மேரிஸ், எவின் லூயிஸ், ஆண்ட்ரல் நோக்கியா, சன்சி அண்ட் ட்ரெஸ்டன் சத், இந்த 5 பேரும் கிட்டத்தட்ட 80% மேல பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தன பிளேயரா அப்படிங்கிறது பார்ப்போம். கேன் மேரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. அந்த பவர் பிளேலயே ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இவர் செகண்டா பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்லயும் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தாங்க இருக்கு. விளையாண்ட 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வரையும் வந்திருக்காரு. இந்த மேட்ச்லயே ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் தாங்க இருக்கு. இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணா பவர் பிளேலயே நல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வந்து கொண்டு வந்து கொடுத்துறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எவின் லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு காரணம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, அந்த பவர் பிளேலயே ஃபாஸ்ட் பர்சன் நல்லாவே அடிச்சு பிளே பண்றாருங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது. ஒரு 45+ பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆண்ட்ரல் நோக்கியா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஆண்ட்ரல் நோக்கியா அண்ட் சன்சி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ற வச்சுல 2 பேருக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸ் 1 விக்கெட். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஆண்ட்ரல் நோக்கியாக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட வந்து நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரெஸ்டன் சப்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க போது இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்ததா செயின்ட் லூக்கியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ், ரோஸ்டன் சேஸ், டேவிட் வைஸ், அல்ஜாரி ஜோசப், ஸோ இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80%, கிட்டத்தட்ட 70-80% மேல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 100% ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ஃபேப் டுப்ளிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 1 or 2 டீம் ரிஸ்கா ட்ரை பண்றாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்து கூட நீங்க ஃபேப் டுப்ளிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 30ங்கும் போது ஒரு 35+ வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வந்துடும். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் மட்டுமே கிடைச்சிடும். அண்ட் அந்த கேட்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போத் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கா ட்ரை நினைச்சாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுக்காதான் வந்து நான் சொல்லுவேன். அடுத்த ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஆனா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ரன் வரையும் இவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஒரு 2 ஓவர் வரையும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் இவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல லாஸ்டா அந்த 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருக்காரு. அண்ட் அல்ஜாரி ஜோசப். ஸோ அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர்ல டெத் ஓவர்லையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே 1 அல்லது 2 விக்கெட் வரையும்
நம்ம எதிர்பார்க்கலாம். கேரிஸ் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 8ல இருந்து ஒரு 16+ பார்ட்டிசிபென்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். எனக்கு வந்து ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் ரெண்டு பேருக்குமே நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பேட் பண்ற எந்த கீப்பரோ அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ற விக்கெட் கீப்பருக்கு ஸோ ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கேப்டன் எஜுகேட் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் அதாவது ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கெயில் மேரிஸ், ஓரன் ஸ்மித் அண்ட் ரோஸ்டன் செஸ். ஸோ இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வந்து எஜுகேட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அண்ட் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல டேவிட் வைஸ், நூர் அகமது, அல்ஜாரி ஜோசப், ஆண்ட்ரூ நோக்கியா, எவின் லூயிஸ் அண்ட் ரியான் ஜான். இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து எனி 2 பிளேயர்ஸ் கேப்டன் எஜுகேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க பிளேயர்ஸை மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்க கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.